மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்று நீங்கள் விஞ்ஞானிகள் பலரது ஆராய்ச்சிக்கு உதவிய மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த விஞ்ஞானியாக போற்றப்பட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். ஜெர்மன் நாட்டின் 1879ஆம் வருடம் மார்ச் மாதம் 14ஆம் நாள் உடான்பர்க் அருகிலுள்ள உலாம் நகரில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் தாயார் பியானோ வாசிப்பதில் வல்லவராக இருந்தார். ஐன்ஸ்டீனுக்கு 6 வயது தொடக்கத்திலிருந்தே இசையின் மீது நாட்டம் இருந்தது. இந்த பழக்கம் அவரது வாழ்க்கையை முழுவதுமாக தொடர்ந்து கொண்டே வந்தது. இயற்கை காட்சிகளை ரசிக்கும் பழக்கம் அவருக்கு இளமை முதற்கொண்டே இருந்து வந்தது. கல்வி கற்பதில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் தனிமையிலும் பகல் கனவு காண்பதிலும் கற்பனையிலும் பொழுதை கழித்து வந்த ஐன்ஸ்டீனை நினைத்து அவரது பெற்றோர்கள் மிகவும் கவலையடைந்தனர். விளையாட்டில் கூட விருப்பமில்லாமல் இருந்தார் ஐன்ஸ்டீன். தேர்வை கண்டு மிகவும் பயந்தார். ஆரம்ப பள்ளியை முடித்துவிட்டு உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்த ஐன்ஸ்டீன் அங்கு யூத மதம் குறித்த கல்வியினை கற்று கொடுத்து கொண்டிருந்தார்கள். மியூனிச் ஜிம்னீசியம் கல்லூரியில் சேர்ந்து படித்த ஐன்ஸ்டீன் ஜெர்மனியில் ஹிட்லரின் நாஜி அரசு யூதர்களுக்கு உண்டாக்கிய கொடுமைகளை பொறுக்க இயலாத ஐன்ஸ்டீன் யூத மதத்தினருடன் சேர்ந்து கொண்டார். கணிதத்தில் ஆல்ஜிப்ரா, ஜியோமெட்ரிகளை ஜாமெட்ரிகளையும் மிகவும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்ட ஐன்ஸ்டீன் மற்ற பாடங்களிலும் அதிக கவனம் செலுத்த முடியாமல் இருந்தார். படித்த பாடங்களையே மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் என்பது அவருக்கு சலிப்பையே ஏற்படுத்தியது. அறிவினை துண்டாக்கக்கூடிய வகையில் பாடங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அறிவியலை தூண்டக்கூடிய வகையில் அமைந்திட வேண்டும் என்றும் அவர் விரும்பினார். கணிதத்திலும் இயற்பியலிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த ஐன்ஸ்டீன் ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்கிட வேண்டும், மிக சிறந்த துறையில் அவர் வெற்றி பெற்றிட வேண்டும் என்று நினைத்து கணித இயற்பியலில் ஆய்வினை மேற்கொண்டார். சுவிட்சர்லாந்தில் ஐரிஷ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் ஐன்ஸ்டீன். சுவிட்சர்லாந்தில் உள்ள கல்வி முறை பாடத்திட்டங்கள் ஐன்ஸ்டீனுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தின. மாணவர்கள் சுயமாக சிந்திக்கும் ஆற்றலை மேம்படுத்தும் வகையிலும் ஆசிரியர்கள் பாடத்திட்டங்களை மாணவர்களிடம் விவாதித்து திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையிலும் அமைந்திருந்தது அவரினுடைய அத்தகைய கல்வி நிலை. மிகவும் ஈடுபாட்டுடன் ஐரிஷில் தனது படிப்பை மேற்கொண்டார் ஐன்ஸ்டீன். இயற்பியல் ஆசிரியராக வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் ஏற்படுத்தி கொண்ட ஐன்ஸ்டீன் அதற்காக தீவிரமாக முயற்சி செய்தார். ஆனால் ஆசிரியர் வேலை அவருக்கு கிடைக்கவில்லை. வறுமை நிலை வாட்டியது. தான் மிகவும் ஆசைப்பட்ட ஆசிரியர் பணி கிடைக்கவில்லையே என்ற ஏமாற்றம் இருந்தாலும் தனக்கு கிடைத்த எழுத்தர் வேலையை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். ஐன்ஸ்டீன் எப்போதும் ஒரு குறிப்பேட்டை வைத்துக்கொள்வது அவருடைய வழக்கமாக இருந்தது. மனதில் தோன்றும் விஷயங்களை குறிப்புகளாக எடுத்துக்கொள்வார். ஐரிஷ் பல்கலைக்கழகத்தில் அப்போது அவர் டாக்டர் பட்டத்தை தன்னுடைய 29வது வயதில் பெற்றார். ஐரிஷ் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியர் பதவியை 1909ஆம் ஆண்டு ஏற்றுக்கொண்டு 1905ஆம் ஆண்டு உலகையே வியக்க வைத்த சார்புநிலை கொள்கை தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை வெளியிட்டார். இது அவருக்கு மிகவும் புகழை பெற்று தந்தது. பொட்டாசியம், டங்ஸ்டன் ஆகிய உலோகங்களின் மீது ஒளிபடும் போது உலோகங்கள் எலக்ட்ரான்களை வெளிப்படுத்துகின்றன. அதற்கு ஃபோட்டோ எலக்ட்ரான்கள் என ஐன்ஸ்டீன் பெயரிட்டார். ஒளி ஃபோட்டான்கள் என்று கூறப்படும் துகள்கள் வழியில் பாய்கிறது என்பதை ஐன்ஸ்டீன் உறுதிப்படுத்தினார். ஐன்ஸ்டீன் அமெரிக்காவில் தங்கியிருந்தபோது ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முதல் நாள் நடந்த நிகழ்ச்சி இசையில் அவருக்கு இருந்த ஈடுபாட்டினை வெளிப்படுத்தியது. ஐன்ஸ்டீன் வீட்டிற்கு சில இளைஞர்கள் கிறிஸ்மஸ் பாடல் பாடிக்கொண்டு வந்தனர். பாடலை கேட்டு அறையை விட்டு வெளியில் வந்து பாடலை
ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார் ஐன்ஸ்டீன். பாடல் முடிந்ததும் ஒரு சிறுவன் ஐன்ஸ்டீனிடம் அன்பளிப்பு தருமாறு கேட்டான். தம்பி, இங்கே எனில் இதோ வந்துவிடுகிறேன் என்று கூறிவிட்டு ஐன்ஸ்டீன் சென்றார். அன்பளிப்பு கேட்ட சிறுவனோ ஐன்ஸ்டீன் பணத்துடன் வருவார் என காத்து கொண்டிருந்தார். வீட்டுக்குள்ளிலிருந்து வந்த ஐன்ஸ்டீன் பழைய குள்ளாய் ஒன்றையும் ஒரு வயலினையும் கையில் எடுத்து கொண்டு வந்தார். தம்பி, போகலாம் வாங்க, உங்களோடு சேர்ந்து நானும் வயலின் வாசிக்க வருகிறேன். கிடைக்கிற பணத்தில் என்னோட பங்கை கொடுத்துடணும் என்று சிரித்தபடியே கூறினார் ஐன்ஸ்டீன். 1921ஆம் ஆண்டு ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பணத்தை நான் விரும்பாத நிலையில் அது என்னை தேடி வருகிறது என கருத்து தெரிவித்தார் ஐன்ஸ்டீன். பணத்தில் பாதி தொகையை அறப்பணிகளுக்கு வழங்கினார். மீதியை தன் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்தார். ஐன்ஸ்டீனின் ஆராய்ச்சி திறனையும் அறிவாற்றலையும் கண்டு வியந்த அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் அணுகுண்டு தயாரிப்பு வல்லுநர் குழுவில் ஐன்ஸ்டீனை நியமித்தது அமெரிக்காவின் ரூஸ்வெல்ட் அரசாங்கம். 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் நாட்டில் உள்ள ஹிரோஷிமா நாகசாகி வீசப்பட்ட அணுகுண்டுகளால் ஏற்பட்ட விளைவை கண்டு மிகவும் வேதனையடைந்த ஐன்ஸ்டீன் அணுசக்தியை மனித முன்னேற்றத்திற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்தார். பேராசிரியர் பதவியிலிருந்து 1945ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் ஐன்ஸ்டீன். பிரின்ஸ்டன் மருத்துவமனையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தபோது 1955ஆம் வருடம் ஏப்ரல் 18ஆம் நாள் ஐன்ஸ்டீன் உயிர் பிரிந்தது. அப்போது அவருக்கு வயது 76. அந்த ஐன்ஸ்டீனின் வரலாற்றை, வெற்றியை நினைவுபடுத்தும் விதமாக வேதியியலின் ஓர் மூலத்திற்கு ஐன்ஸ்டீனியம் என்று அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீன் நினைவாக ஐன்ஸ்டீனியம் தனிமம் பெயர் சூட்டப்பட்டு உள்ளது. படிப்பில் சுமாரான நிலையில் இருந்தும் தனது முயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் ஆய்வினை மேற்கொண்டு டாக்டர் பட்டம் பெற்று உலகை திருப்பி பார்க்க வைத்த ஐன்ஸ்டீனை போல் நாமும் கல்வி கற்போம், உயர்வோம்.